கிரிக்கெட் விளையாட போன அண்ணன் தம்பியான சிறுவர்கள் 2 பேர் ஏரியில நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய பிறந்த நாள்ல கேக் வெட்டி கொண்டாடிட்டு தன்னுடைய அண்ணனோட விளையாட போன சிறுவனுக்கு இப்படி ஒரு துயரம் நேர்ந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விளையாடின்னு இருந்தாங்க சார், தண்ணியில் இறங்கி விளையாடின்னு இருந்தாங்க. இங்கேருந்து அந்தான பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு பள்ளம் வந்து ஒரு 100 அடி அண்ணாண்டு இருக்குது. ஒரு 1.5 ஆயிரத்துக்கு மேலே இருக்குது. காலை விட்டு தூங்கின பிறகு ஒரு குழந்தை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வர வச்சு அவர் வந்து இன்னொரு குழந்தை. இன்னைக்கு குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு பிறந்த நாள். உயிரிழந்த சிறுவனோட பெயரை சொல்லி தாய் வீடு வீடா போய் கூப்பிட்டு இருக்கிறது பாக்குறவங்களையே கண் கலங்க வச்சிருக்கு. வேலூர் மாவட்டம் காட்பாடி திருவளம் அடுத்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவங்க வெங்கடேசன் செம்பருத்தி தம்பதி. இவங்களுடைய மூத்த மகன் 10 வயதான ராஜா அரசு நடுநிலைப் பள்ளியில 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு. இளைய மகன் ஸ்ரீசாந்த் 7 வயதாகுது. இவரு 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு. சிறுவன் ஸ்ரீசாந்துக்கு பிறந்த நாள், அதனால வீட்டுல சிறுவனுக்கு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீசாந்த் தன்னுடைய அண்ணன் ராஜாவோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போனதா கூறப்படுது. வழக்கம் போல சிறுவர்கள் ஏரந்தாங்கல் ஏரிக்கு கிரிக்கெட் விளையாட போனதா கூறப்படுது. கிரிக்கெட் விளையாடும் போது பந்து ஏரியில இருக்கக்கூடிய நீர்ல விழுந்ததால அதை எடுக்கிறதுக்காக அண்ணன் தம்பி 2 பேருமே போனதா கூறப்படுது. அப்பதான் எதிர்பாராத விதமா சிறுவர்கள் 2 பேரும் நீர்ல மூழ்கி இருந்திருக்காங்க. இத பார்த்த அங்கிருந்த சிலர் கூச்சலிடவே போர்வெல் ரிப்பேர் செஞ்சிட்டு இருந்த முரளி அப்படின்றவரு வேகமா ஓடி வந்து சிறுவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. 108 ஆம்புலன்ஸ்க்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. இறுதியா 2 சிறுவர்களுமே சடலமா மீட்கப்பட்டிருந்திருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியான சிறுவர்கள் ஏரியில நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்கிறது மொத்த கிராமத்தையுமே துயரத்துல ஆழ்த்திருக்கு. குழந்தைகள் 2 பேருமே உயிரிழந்த அதிர்ச்சியில வீடு வீடா போய் தாய் தன்னுடைய குழந்தைகளை தேடி இருக்கிறது பாக்குறவங்களை கண் கலங்க வச்சிருக்கு. தன்னுடைய மகனுடைய பேரை சொல்லி வாடா எங்க இருக்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறத பார்க்கும் போதே கிராம மக்களை மீளா துயரத்துல ஆழ்த்துது.